இயற்கை விவசாயிகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இயற்கை விவசாயி தவம் ஜான்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பாரம்பரிய நெல், அதாவது ரத்தசாலி, மைசூர் மல்லி, இது வந்து விவசாயம் பண்ணியிருந்தேன். இது ரெண்டுமே வந்து அறுவடைக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி விளைஞ்சிருக்கு என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இதில் வந்து என்னென்ன நான் கொடுத்து இயற்கை விவசாயத்தில் எப்படி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து இந்த இதில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். பாருங்கள், இந்த நெல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து மைசூர் மல்லி நெல்லெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இதாக வந்துருக்குது. பாருங்கள், கொத்து கொத்த நல்லா வந்து அருமையாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து இயற்கை விவசாயம்தான். இன்னொரு 2 டேஸில் வந்து அறுவடைக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அறுக்கிற சீசன் வந்துடுச்சு. தண்ணியெல்லாம் நிப்பாட்டி வச்சு எல்லாமே சூப்பராக நல்லா வந்துருக்கு. இந்த இது பார்த்திங்கனாக்கா வந்து ரத்தசாலினாக்கா வந்து இது வந்து சிகப்பு அரிசி ரகத்தில் வந்து சேர்ந்தது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக வந்துருக்குது. நல்ல ஒரு அருமையாக வந்து விளைச்சல் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது வந்து முழுக்க நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா வந்து நான் ஒரு 2 வருஷமாக வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த 2 வருஷத்தில் பார்த்திங்கனாக்கா இதுக்கு முன்னாடி பல்கலைக்கழக ரகங்கள் தான், அதாவது ஆந்திரா பொன்னி, அப்புறம் வந்து AD2 36, இந்த குருவை ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா AD2 36 இந்த சீசன் வந்து இந்த டைமில் வந்து குருவை பட்டத்துக்கு வந்து அந்த மாதிரி இது வந்து போடுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். இந்த திரும்ப நான் வந்து ஒரு மாற்று விவசாயம் பண்ணணும், பாரம்பரிய நெல்லை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். கிட்டத்தட்ட வந்து 3000 ரகத்துக்கு மேலே இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 170 180 இடையில தான் வந்து இப்போ வந்து மீட் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். நெல் ஜெயராமன் ஐயா வந்து மீட் எடுத்து கொண்டு வந்திருக்காரு. அதனால் வந்து இந்த பாரம்பரிய நெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சது. முழுக்க நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து கொடுத்த பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயிர் நடவுலேருந்து நாற்று போட்டதுலேருந்து ஜீவாமிர்தம், அப்புறம் EM கரைசல், பஞ்சகாவியா, மீன் அமிலம், குறிப்பாக வந்து மீன் அமிலம், அது வந்து இயற்கை யூரியானே தான் சொல்லணும். அது அவ்வளோ ஒரு சத்துக்கள் அடங்கியது வந்து மீன் அமிலம். இந்த இதுதான் நான் வந்து கொடுத்து பயிரை வந்து பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பூச்சிக்கொல்லிக்கும் பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு செயற்கை மருந்துகளும் நான் வந்து யூஸ் பண்ண கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உயிரியல் திரவங்கள், அதுதான் வந்து நான் தெளிப்பானுக்கும் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வேர் மூலமாக கொடுக்கறதுக்கும் நான் சொன்ன இந்த இயற்கை இடுபொருள்கள் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். எல்லோரும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த இயற்கை விவசாயம் அப்படின்னாலுமே வந்து மகசூல் குறையும், அதிகமாக வந்து விளைச்சல் வராது, அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. மற்ற அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நல்லா வந்துருக்குது பாருங்கள். நான் கண் முன்னாடியே காட்டுறேன். இங்கே பாருங்கள், நெல்லெல்லாம் எவ்வளோ ஒரு மணிகள் வந்து சூப்பராக இருக்குது. இதுவே பார்த்திங்கனாக்கா எங்கள் ஏரியா கரூர் மாவட்டம், எங்களோட கிராமம் பார்த்திங்கன்னா இந்த குளித்தலை ஏரியா, அதாவது மணப்பாறைக்கும் குளித்தலைக்கும் இடையில இருக்கிற ஏரியா. எங்கள் ஏரியா அங்கே வந்து எந்த ஒரு மழை வந்து போன வருஷமே வந்து இந்த சம்பா பட்டத்துக்கு வந்து மழை எதுவுமே கிடையாது. வானம் பார்த்த பூமி தான் எங்களுக்கு. போர் கிணறு வச்சு தான் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணணும். அப்படி இருந்தும் தண்ணீர் பற்றாக்குறை இருந்துமே வந்து இந்த அளவுக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் வந்துருக்குது. அப்படிங்கிறப்ப வந்து இதுலேருந்தே வந்து பல பேருக்கு வந்து எல்லாருக்குமே நம்பிக்கை வரணும். ஏன்னா வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து உடல் நலம் வந்து நம்மளும் பாதுகாப்பாக நம்ம வந்து கொஞ்சம் நீண்ட ஆயுளோடு வந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வந்து வாழ முடியுமோ, அதே மாதிரி வந்து மக்களும் எல்லாருமே வந்து நல்லபடியாக வாழணும். அப்படின்னா எல்லாருமே இயற்கை விவசாயம் செஞ்சு அதிலேருந்து வரக்கூடிய விளைச்சலை வச்சு நம்ம காய்கறிகளாக இருக்கட்டும், நெல் ரகங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு ரகமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உடல் ஆரோக்கியத்தோடு நம்ம வந்து வாழ முடியும். இந்த 2 பாரம்பரிய நெல் வந்து இந்த டைம் வந்து புதுசாக போட்டிருக்கேன். ரத்தசாலியும் இந்த சைடு வந்து ஒரு வயல் வந்து மைசூர் மல்லி. இதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த பைமோட் ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாமே நமக்கு தேவையான, அதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ஷாப்பில் போய்ட்டு நம்ம வந்து நமக்கு தேவையான எல்லாமே வீட்டு உபயோகப் பொருளாக இருக்கட்டும், மளிகை சாமானாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு இடத்துல போய் நம்ம வந்து காசு கொடுத்து தான் வாங்கிட்டுருக்கோம். இதில் வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து பைமோட்டில் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம எந்தெந்த பொருள்லாம் வந்து நம்ம வந்து வெளியில் ஷாப்பிங் பண்ணோமோ அது எல்லா பொருளுமே வந்து நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு கிடைக்கிது. பேபி கேர், அதுக்கப்புறம் வந்து பைமோட் வந்து காம்போ பேக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு காம்போ பேக்கை வந்து அதில் வந்து அவங்களே வந்து எடுத்து கொடுக்குறாங்க. குறிப்பிட்ட பொருள் இவ்வளோ ரேட்டில் அப்படின்ட்டு அதில் வந்து டிஸ்கவுண்ட் போட்டும் நமக்கு கொடுக்குறாங்க. டெய்லி க்ரோசரிஸில் நம்ம வந்து பார்த்தோம்னா சக்தி மசாலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து டெய்லியும் வந்து நம்ம எங்கெல்லாம் நம்ம வந்து கடையில் போய் வாங்கிட்டு இருந்தோமோ அந்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா வந்து நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஓவரால்
ஓவரால் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து பைமோட்டில் வந்து இலைட் மெம்பர்ஷிப் இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா இலைட் மெம்பர்ஷிப் நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்க வந்து அதில் வந்து நமக்கு அதுக்கு மேலே அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து நமக்கு வந்து இதில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இதில் வந்து கேட்டகரி வைஸ் எல்லா பொருட்களுமே நமக்கு வந்து கிடைக்குது, டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்குது. அதனால் வந்து எல்லாருமே வந்து இந்த பொருளில் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிடணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த இதில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த இதில் பார்த்துக்கோங்க, நான் வந்து ஆர்டர் போட்டு ஒரு 4 நாள் கூட ஆகலை. ஆர்டர் போட்ட டேட்டை நீங்கள் பாருங்கள். ஆர்டர் போட்டு 4 ஜூன் இந்த 2026 தான் நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி 3 நாளில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கொரியர் மூலமாக வந்து எனக்கு எஸ்டி கொரியர் மூலமாக வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதனால் வந்து இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்பாக நமக்கு இருக்குது. அது வந்து ரெண்டாவது வந்து எஸ்பிஓ த்ரூ நமக்கு வந்து மிகப்பெரிய ஆஃபர்லாம் நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த பைமோட்டில் எல்லாருமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு எலைட் மெம்பர்ஷிப்பாகவோ இல்லாட்டி அதில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்றப்ப நமக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நான் இந்த இதில் வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ரத்தசாலி நெல் ரகத்தை பற்றி நான் வந்து இதில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ரத்தசாலி பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து பாரம்பரிய நெல்லே சேர்ந்தது, மருத்துவ குணம் வந்து நிறைஞ்ச சிவப்பு அரிசி வகையில் சேர்ந்தது. இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு வியாதிக்கு வந்து நமக்கு வந்து நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரத்தத்தை வந்து சுத்திகரிப்பதில், அதாவது இப்போ பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு வந்து இப்போ சுகர் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா கிட்னி பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து இந்த ரத்த சுத்திகரிப்பு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலுமே வந்து நமக்கு வந்து டயாலிசிஸ் அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து இது வந்து டெய்லி நார்மல் டிசீஸாகவே வந்து லைஃப் ஸ்டைலாகவே வந்து இது வந்து மாறிடுச்சு. அப்படிங்கிறப்ப இதை வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம செயற்கை உரங்களை வந்து பயன்படுத்தணும், ரசாயனத்தை வந்து நம்ம இதையும் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறது தான் வந்து இதுக்கு வந்து முழுக்க காரணமே. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எவ்வளவோ வந்து உடல் ஆரோக்கியமாக வந்து வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி வந்து எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 30 வயசுலேயே கூட இந்த மாதிரி வருது. 10 வயசுலேயே வந்து சுகருக்கு, பிறக்கிற குழந்தைக்கு கூட வந்து சுகர் இருக்குது. அதுக்கு எல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சாப்பாடு முறைகள் தான் வந்து இதுக்கு வந்து முழுக்க காரணம். அப்படிங்கிறப்ப இந்த ரத்தசாலி நெல் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து என்ன சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா எதுக்கு பயன்படுது அப்படின்னா நம்ம இந்த நெல்லை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா வந்து ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும். நம்மளோட உடம்புல வந்து அசுத்தத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நமக்கு வந்து சுத்தமான ரத்தத்தை வந்து நமக்கு உடலுக்கு வந்து நமக்கு கொடுக்கறதுக்கும் உடலுக்கு வந்து வலு சேர்ப்பதில் வந்து முக்கிய பங்கு வந்து இது வந்து வகிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதோட வந்து இன்னும் வந்து டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா உடலில் வந்து நம்ம வந்து ஹீமோகுளோபின் அளவு பார்த்திங்கனாக்கா வந்து நமக்கு வந்து 14 17 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸு. ஏஜுக்கு தகுந்த மாதிரி மேலுக்கு ஃபீமேலுக்கு அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நமக்கு குறையுது கூட இருக்குது அப்படின்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபின் அளவு வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னாலுமே வந்து நமக்கு ரத்த சோகை இந்த மாதிரி வந்து பல நோய்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து உடலில் வந்து ஹீமோகுளோபின் அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது ஹீமோகுளோபின் இந்த ரத்த சிவப்பணுக்கள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னாலுமே வந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்காது. அதனால் வந்து ரத்தத்தில் வந்து அந்த ரத்த சிவப்பணுக்கள் ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னாக்கா இந்த ரத்தசாலி நெல் ரகம் வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கவும் வந்து நமக்கு வந்து பயன்படுது. இந்த நெல்லை சாப்பிட்டோம் அப்படின்னாக்க வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பித்தம், வாதம், அப்புறம் கபம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து சமநிலைப்படுத்தி வந்து இந்த நெல்லை வந்து சாப்பிட்றதுனால வந்து நமக்கு இவ்வளோ ஒரு பயன் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெல் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னாக்க வந்து நல்ல வந்து ஜீரணம் வந்து நமக்கு வந்து செரிமான சக்தி அப்படிங்கிறது வந்து நல்லா ஆகக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அப்புறம் வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு சிறந்த சத்துணவாக இந்த நெல் வந்து பயன்படுது. அப்புறம் காய்ச்சல், தோல் நோய்கள் மற்றும் அல்சர் இந்த மாதிரி இந்த பல வியாதிகளுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை வியாதிகளுக்கு வந்து நமக்கு வந்து இந்த ரத்தசாலி அப்படிங்கிறத வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து நமக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்லேயும் நம்ம வந்து மருத்துவ குணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதெல்லாம் தொலைச்சிட்டு நம்ம வந்து சைனீஸ் ஃபுட்டு அந்த மாதிரி இதுக்கு வந்து நிறைய இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இதை வந்து போய்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப வந்து இந்த இதெல்லாம் மாற்றிட்டு நம்ம வந்து ரத்தசாலி இந்த மாதிரி வந்து ரகத்தை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இவ்வளோ ஒரு நோய்களுக்கு வந்து நமக்கு வந்து குணமாக்குது. அப்படிங்கிறப்ப வந்து இதுலேருந்தே நமக்கு வந்து நினச்சி பார்க்கணும் எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து பாரம்பரிய நெல் ரகத்துக்கு வந்து இப்போ வந்து திரும்ப நம்ம வந்து மறுபடியும் பழைய அந்த முறைக்கு வந்து நம்ம மாறணும் அப்படிங்கிறது இதுலேருந்தே நமக்கு வந்து தெளிவாக புரியுது. இந்த ரத்தசாலி நெல் அரிசியை வச்சு நம்ம வந்து கஞ்சி குடிக்க
குடிக்கலாம், காய்ச்சி குடிக்கலாம், அவிழ் செஞ்சும் சாப்பிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா புட்டு அவிச்சு சாப்பிடலாம், சாப்பாடும் நம்ம சாப்பிடலாம். எப்படி வேணாலும் நம்ம வந்து என்ன ரகம் வேணுமோ, முறுக்கு சாப்பிட்ணுமா முறுக்கு அந்த அரிசி மாவு வச்சு அந்த அரிசி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் வந்து இந்த இரத்த சளி ரகத்தில் வந்து இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி இன்னொரு ரகம் வந்து நான் பயிரிட்டு இருக்கிறது. இந்த மைசூர் மல்லி பார்த்திங்கன்னாக்கா வந்து கர்நாடக மாநிலத்தில் வந்து பூர்வீகமாக கொண்ட பாரம்பரிய நெல் ரகம் இது வந்து அரிசி பார்த்திங்கன்னா பூவை போல் மென்மையாகவும் நறுமணத்தையும் கொண்டதாகவும் இந்த அரிசி வந்து விளங்கும். ஏன்னா வந்து நம்ம அரிசியே நம்ம வந்து நுகர்ந்து பார்த்தோம்னா நல்லா வந்து நறுமணமாக இருக்கும். ரெண்டாவது வந்து பூ போல் வந்து நல்ல அரிசியை பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமாக இருக்கும். நான் வந்து அந்த வீடியோலையும் முன்னாடியே காட்டியிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், அரிசி வந்து பார்த்திங்கன்னாக்கா வந்து நெல்லே அரிசி மாதிரி வந்து ரொம்ப சன்னமாக இருக்குது. அப்போ வந்து அந்த இதில் நெல்லோட உமியெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா வந்து எவ்வளோ ஒரு சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து அதுக்கு வந்து அதுலேயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அந்த காலத்தில் வந்து மன்னர்கள்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த மைசூர் மல்லி அப்படிங்கிறத வந்து ஒரு உணவாகவே சாப்பிட்ருந்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து எவ்வளோ ஒரு அதில் வந்து குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுலேயும் என்னென்ன மருத்துவ குணம்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு, அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையுமே, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையுமே வந்து இதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்க வந்து செரிமான கோளாறு இருக்கிறவங்களுக்கு இருக்கட்டும், நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த நெல்லை சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது வந்து அதிகரிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட் இருக்காங்க பார்த்திங்களா, நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு, அவங்களுக்கு இந்த மைசூர் மல்லி அரிசி சாப்பிட்டோம் அப்படின்னாக்க வந்து சுகர் அளவு வந்து நல்லா வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்து நமக்கு வந்து கொண்டு வருது. இவ்வளோ ஒரு மருத்துவ குணம் வந்து இந்த மைசூர் மல்லியிலையும் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கனாக்கா வந்து நம்ம சாப்பாடும் செஞ்சு சாப்பிட்லாம், பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம், பொங்கல் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் என்ன வெரைட்டியாக இருந்தாலும் சரி இந்த ரகத்தை வச்சு நம்ம எளிதில் நம்ம வந்து சாப்பிடக்கூடியது, செரிமானம் கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா மருத்துவ குணம் நிறைஞ்சது. இதை எல்லாமே வந்து நம்ம வந்து எந்த ஒரு இயற்கை விவசாயம், அதாவது செயற்கை விவசாயம் பண்ணாமல் எந்த ஒரு ரசாயனம் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னாக்க வந்து ரொம்ப 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 வந்து நம்ம வந்து உடலுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த பதிவில் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால் வந்து இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும். பாரம்பரிய நெல் வந்து நம்ம விவசாயம் பண்ணி நம்ம வந்து சாப்பாடாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க வந்து நோய்கள் வந்து நமக்கு வந்து இல்லாமல் இருக்கும். பல ஆண்டுகள் வந்து நம்ம வந்து வாழ முடியும். நம்ம வாழ்கிறோமோ இல்லையோ அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா தான் வந்து இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லபடியாக வந்து கொஞ்சம் ஒரு இதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு சந்ததியை வந்து அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்க முடியும். அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்னென்னு பார்த்திங்கன்னா இதுதான், இயற்கை விவசாயம், பாரம்பரிய நெல். இதில் வந்து கொஞ்சம் ஆர்வம் வந்து எல்லாருமே அதிகம் காட்டணும் அப்படின்னாக்கா வந்து நல்ல அருமையாக இருக்கும். அதனால் வந்து எல்லாருமே வந்து இயற்கை விவசாயம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.